தமிழக பாஜகவின் பூத் முகவர்களுக்கான பயிலரங்கில் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொண்ட நிலையில் முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டும் இந்த கூட்டத்தை புறக்கணித்தது பேசு பொருளாகியுள்ளது. மேலும் அவர் ஏன் இந்த நிகழ்வை புறக்கணித்தார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக கலையரங்கத்தில் பாஜக சார்பில் பூத் வலிமைப்படுத்தும் பயணம் மற்றும் மாநில பயிலரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வானதி சீனிவாசன் மற்றும் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் நிச்சயம் வெல்வோம். முருக பக்தர்கள் மாநாடு யாரும் எதிர்பார்க்காதபடி நடந்தது. அதிமுகவினருடன் இணைந்து களத்தில் நாம் பணியாற்ற வேண்டும். எந்த முரண்பாடும் நமக்குள் வந்துவிடக்கூடாது. சமூக ஊடகங்களில் நாம் நல்லுறவை பேண வேண்டும் என்று அடுக்கடுக்காக கட்டளையிட்டார். தொடர்ந்து வானதி சீனிவாசன் பேசுகையில், பூத் கமிட்டி வேலைகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை திமுகவிடம் இருந்தும் அதிமுகவிடம் இருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கு சேகரிப்பில் நாம் அவர்களை தூக்கி சாப்பிடும் வகையில் இருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்தும்படி பேசினார். இதனிடையே நிகழ்ச்சி தொடர்பாக அடிக்கப்பட்ட போஸ்டரில் அண்ணாமலை புகைப்படம் இடம்பெற்றிருந்தும் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது பாஜகவினரிடையே விவாதத்தை கிளப்பியது. இச்சூழலில்தான் அண்ணாமலை இன்றைய நிகழ்ச்சியில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, இன்று நடைபெற்ற பூத் முகவர்களுக்கான பயிலரங்கை நடத்த சொன்னதே மத்திய அமைச்சர் அமித்ஷா தான் என்று கூறப்படுகிறது. அவரும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்வதாக இருந்ததாகவும் சொல்கின்றனர். ஆனால் ஒரு சில காரணங்களால் அவரால் சென்னை வர முடியவில்லை என்ற தகவல் வெளியானது. இந்த தகவலை முதலில் அறிந்த அண்ணாமலையும் அவரே வரவில்லை, பின் நாம் இதற்கு செல்ல வேண்டும் என்று நிகழ்ச்சியை புறக்கணித்ததாக சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.